मन बुद्धि மனம், புத்தி, சமஸ்காரம். இந்த 3 விஷயங்களையும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் இந்த 3 விஷயங்களையும் நமக்குள்ளே இருக்குது. இந்த 3 விஷயங்கள் தான் ஆத்மா. அது என்ன வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனால் அந்த சக்தி அதை நம்ம அறிவியல் பூர்வமாக வெளிப்புறமாக காட்ட முடியாது. ஆனால் நம்ம அதை ஒரு கணமும் அதை அனுபவம் பண்ணுறோம். அந்த சக்தி தான். நம்ம சொல்கிறோம் இது என்னுடைய உடல், நம்ம சொல்கிறோம் இது என்னுடைய பதவி. ஆனால் முழு நாளும் இந்த எனது உடல், எனது பொசிஷன், இந்த எனது ஃபேமிலி, இது எனது ஹாஸ்பிட்டல், இந்த எனதுன்ற சொல்கிற நான் யார்? நான் யார்? எல்லாத்தையும் நான் என்னன்னு சொல்கிறேன். ஆனால் நான் யார்? யார் சொல்கிறாங்க இது எனது அப்படின்னு? யார் சொல்கிறாங்க இது எனது? அந்த நான், அந்த சக்தி சொல்லுது இது என்னுடைய உடல். ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒருவேளை அறுவை சிகிச்சை வெற்றியுடையதாக ஆகலை அப்படின்னா என்ன சொல்கிறீங்கன்னா, பாடி எடுத்துகிட்டு போங்க வெளியிலன்னு சொல்கிறாங்க. இவரை வெளியில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் வெளியில் போயிட்டார், அதனால பாடி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது பாடி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது பாடி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு பெயர் என்ன இருக்கோ அந்த பெயரை சொல்லி இவர் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பெயர் கொண்டவர் வெளியில் போனதுக்கப்புறம், அந்த உடலை விட்டு போன பிறகு என்ன சொல்கிறாங்க? உடலை எடுத்துருங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் முழு வாழ்க்கையில் நம்ம என்னுடைய உடல், பொசிஷன், உறவு அப்படி சொல்கிறோம். ஆனால் அதை எது சொல்லுதோ அதன் மேலே நம்ம கவனம் கொடுக்கறதில்ல. அந்த நினைவே இல்லை நான் யார். நம்ம ஒரு சின்ன தவறு செய்கிறோம், எதை நம்ம எனது அப்படின்றதையோ அதை நான் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுறோம். நான் ஒரு மருத்துவர், அது சரியான லைன் கிடையாது. நான் மருத்துவர் கிடையாது. நான் 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 ஒரு ஆத்மா. என்னுடைய தொழில் இது. இப்போ டெசிக்னேஷன் நிறைய இருக்குது, அதில் ரொம்ப ஒரு பற்று இருக்குது. சகோதரர் கூட சொன்னார், முழு வாழ்க்கையும் இதிலேயே போயிடுது. இது என்னுடைய பதவி, இது அவருடையது, இது இவருடையது. இது எல்லாம் செஞ்சு நான் யாராக இருக்கணும் உள்ள என்ன ஆகுது? ஸோ நீங்கள் வீட்டுக்கு போகும்பொழுது, திரும்ப போகும்போது அவங்களே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே நர்ஸ் தான், அதே ஸ்டாஃப் தான். ஆனால் பார்க்கக்கூடிய பார்வை மாறுது. அதே மக்கள் தான், அவங்களே தான் இருப்பாங்க. குடும்பத்தில் உறவுக்காரர்கள் அவங்க தான் இருப்பாங்க. ஆனால் பார்க்கக்கூடிய விதம் மாறுது. இவங்க யார்? இவங்க ஆத்மா ஒரு நீண்ட பயணத்தில் இருக்கிறாங்க. எப்போ சக்தி வெளியில் போகுதோ இந்த உடல்லிருந்து, நான் ஆத்மா சக்தி உடல்லிருந்து வெளியில் போய் அந்த கணம் இன்னொரு தாயினுடைய கருவில் உள்ளே என்டர் ஆகுது. உங்களுக்குள்ள கூட யாருக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க? யாருக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க? அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களா? ஒரே மாதிரி இருக்காங்களா? 2 பேரும் வேறு வேறு மாதிரி இருக்காங்க அவங்களுடைய குணம் வைஸ். அப்போ நமக்கு கேள்வி வரதில்லை, 2 குழந்தைங்க இருக்காங்க, ஏன் ஒரே மாதிரி இல்லை? ஒரே வீட்டில் தான் வளர்கிறாங்க, பிறக்கிறாங்க, ஒரே பெற்றோர்கள் இருக்கிறாங்க, ஒரே குடும்பம் கிடைக்குது, ஒரே மாதிரி சூழல் கிடைக்குது, ஒரே ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, ஒரே மாதிரி அவங்களுக்கு செலவு பண்ணுறீங்க, எல்லா பழக்க வழக்கங்கள் சமஸ்காரங்கள் ஒன்றா இருக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. ஆனாலும் எல்லாமே விதவிதமாக இருக்குது, வேறு வேறாக இருக்குது. ஏன் அவங்க வேறு வேறாக இருக்காங்க அப்படின்னா, 2 பேரும் வேறு ஆத்மாக்கள், விதவிதமான பயணங்களில் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் நிகழ்காலத்தில் ஒரே மாதிரி கொடுத்தாலும் கடந்த காலத்தில் அவங்களுக்கு எல்லாமே வேறு வேறு இருந்திருக்கு. இப்போ மறுபிறவினுடைய ப்ரூஃப் நமக்கு தேவையில்லை. நம்ம டெய்லி அந்த மறுபிறவினுடைய ப்ரூஃப் பார்த்துட்ருக்கோம். ஒரு ஆத்மா க்ளீன், ஃப்ரெஷ்ஷாக, பர்ஃபெக்டாக உள்ள என்டர் ஆகுறாங்க அப்படின்னா, எல்லா ஆத்மாக்களும் எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஆனால் நிகழ்காலத்தினுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய சமஸ்காரங்கள் மாறுது. அப்போது பிறக்கிறப்ப அவங்க ஒரே மாதிரி தான் இருக்கணும் இல்லையா? இப்போ ஆத்மாக்கள் ஒரே மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா உடலும் ஒரே மாதிரி இருக்கணும். अलग अलग
अलग भाग्य भी बच्चा लेकर आया है, इसीलिए आपको हर रोज हॉस्पिटल ஏனென்றால் உடல் இங்கிருந்து தான் உருவாகுது. दे रही है बच्चों की। ஆத்மா விதவிதமான சமஸ்காரங்கள் கொண்டு வருது. சிலர் ரொம்ப அழறாங்க, சிலர் ரொம்ப அமைதியாக இருக்காங்க, சிலர் மகிழ்ச்சியாக இருக்காங்க, சிரிச்சிட்டே இருக்காங்க, சிலர் சிடுசிடுன்னு இருக்காங்க. விதவிதமான சமஸ்காரங்கள் 2 குழந்தைங்களுக்குள்ள வருது. पैदा होते ही इश्यूज हैं, किसने விதவிதமான பாகியத்தை கூட எடுத்துட்டு வராங்க. क्यों इशू है, அதனால தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம், எல்லாரும் விதவிதமாக இருக்கிறாங்க. हम उसको बाहर பார்க்குறீங்க இல்லையா? करने की कोशिश करते हैं। इशू इसलिए आया कि वो आत्मा के ऊपर விதவிதமான ஆரோக்கியம் இருக்குது. वाइब्रेशन उसने वो 9 महीने में अपने शरीर ஒரு சிலருடைய உடல் நல்லா இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு சிலர் பிறக்கும் பொழுதே வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. யார் இது முடிவு பண்ணுறாங்க? पावर से ஏன் வந்து அந்த ப்ராப்ளம் வருது, பிரச்சனை வருது அந்த உடலில், ஏன் வருது? நம்ம வெளியில் அதுக்கான பதில்கள் தேட முயற்சி பண்ணுறோம். ஆனால் பிரச்சனைகள் ஏன் வருதுன்னா, அந்த ஆத்மாவில் அந்த சன்ஸ்காரம் இருக்குது. அந்த ஒரு அதிர்வலைகள் மூலமாக அந்த 9 மாதம் அந்த ஆத்மா அந்த உடலுக்கு கொடுக்குது இல்லையா? இப்போ நம்ம சொல்கிறோம் நமக்கு இந்த நோய் வந்து வருது, ஏன்னா அந்த ஒரு அதிர்வலைகள் நம்ம கொடுக்கறனால உடலுக்கு நோய் வருது. அதே போல் அந்த தாட் பவர், அந்த எண்ணத்தினுடைய சக்தி மூலமாக जिन चीज़ों के लिए हम लड़ रहे 9 மாதங்கள் கூட அந்த ஆத்மா அந்த உடலுக்கு கொடுக்குது. जो हम लड़ रहे थे இப்போ ஒரே ஒரு விஷயத்தை நம்ம மாற்றணும். ஆத்மாக்குள்ள எப்படி சன்ஸ்காரங்கள் இருக்கோ அது இந்த ஒரு வாழ்க்கைக்காக மட்டும் கிடையாது. எப்படி நான் உடலை விடுவேனோ அந்த சமயத்தில் நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன். एक्सप्लॉइट कर रहे थे, ये सब साथ में चला जाएगा। எப்போ நம்ம ஒரு இறுதி சடங்கு எடுத்துகிட்டு கொண்டு போகிறோமோ அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், எந்த விஷயத்துக்காக நம்ம சண்டை போடுறோமோ அந்த விஷயம் இங்கேயே நம்ம விட்டுடுவோம். ஆனால் சண்டை போடக்கூடிய சமஸ்காரத்தை நம்ம கூட எடுத்துகிட்டு போகிறோம். எந்த பொருளுக்காக நம்ம சண்டை போடுறோமோ அது இங்கேயே இருக்கும். ஆனால் அந்த சண்டை போடுற சமஸ்காரம், கோபப்படக்கூடிய சமஸ்காரம், ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம். शॉर्ट टर्म बुलेट कर रहे थे, डोमिनेट कर रहे थे, இப்போ அந்த குழந்தை விதவிதமான சமஸ்காரத்தை எடுத்து மறுபிறவி எடுக்குது. और फिर वो बच्चा अलग अलग संस्कार நீண்ட கால பயணத்தில் 2 விஷயங்கள் தான் கூட வருது, சமஸ்காரம் टर्म जर्नी சமஸ்காரம் चीज़ें साथ में जाए, மற்றும் கர்மம். संस्कार குறுகிய கால பயணத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, சகோதரர் கூட சொன்னார், இந்த பொசிஷன், பதவி, இல்லை நம்மளுடைய அந்த கார், இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம், குறுகிய காலம். இதுவும் ரொம்ப முக்கியம்தான், இதுக்கும் நீங்கள் உழைக்கணும். ஆனால் இந்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இந்த குறுகிய கால பயணத்துக்காக நீண்ட கால பயணத்தை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. ஒரு கணத்தில் ஆத்மா சரீரத்தை விடுறது. ஒவ்வொரு கணமும் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும், தயாராக இருக்கணும் இந்த உடலை விடுறதுக்காக. ஒவ்வொரு கணமும் ரெடியாக இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாக நம்ம வாழ முடியும். वही जीवन को बहुत எப்படி வந்து நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய ட்ராவல் பண்ணுறவங்க எப்பயுமே ஒரு சூட்கேஸ் ரெடியாக வச்சுருப்பாங்க. उनका एक छोटा सूटकेस இப்போ நமக்கு சமயம் இல்லை பேக்கிங் பண்ணுறதுக்கு. रेडी होता है ना, फोन आया அதே போல் ஒரு கணம் வரும். कि अभी मैं पैकिंग, இப்போ யமராஜர்கிட்ட நம்ம சொல்ல முடியாது, ऐसे ही एक क्षण आएगा நம்ம யமராஜருக்கு வந்து அந்த தூக்க மாத்திரை கொடுக்க முடியுமா? ஒரு கணத்தில் ஆத்மா சரீரத்தை விடுது. आत्मा शरीर छोड़ती है, அந்த கணத்தில் ஆத்மாவுக்கு எனக்குள்ள என்ன சமஸ்காரம் இருக்குது, நான் மனிதர்கள்கிட்ட என்ன கணக்கு வழக்கு இருந்துச்சோ அந்த ஒரு கணத்தில் அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் போகிறேன். டைம் கிடைக்காது அது சரி பண்ணுறதுக்கு.